ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பிக் பாஸ் வீட்டை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, போக வேண்டியவங்க அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனாங்க அப்படின்னா ஆக வேண்டிய விஷயங்கள்லாம் சரியாக ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டா இன்றைக்கி வந்து ஒரு 3 ப்ரோமோக்கள் இருக்குது. அதில் முதல் ப்ரோமோ கூட பார்த்துருப்போம். வழக்கம் போல் அந்த நாமினேஷன்ஸ் தான் இருந்தது. அதை ஒரு பக்கம் ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து 2 ப்ரோமோ. அந்த 2 ப்ரோமோவில் இன்றைக்கி யாரை அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்கலாம் கட்டம் கட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி அவர் ஆக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்ல நவரச நாயகன் நம்ம அருண் அவர்கள் தான். காரணம் என்னென்னா, அவருக்கு இன்றைக்கி நடக்கிறது கர்மா இஸ் பூமராங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது மெர்சல் படத்தில் ஒரு டைலாக் வரும், நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்று பற்றி எறிய உன்னை கேட்கும், பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ என்னைக்காவது ஒன்று பண்ண அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களை மார்க் பண்ணுறதையும் ஒருத்தவங்களை ப்ரொவோக் பண்ணுறதையுமே ஒரு ஆர்ட்டாக பார்க்குற பர்சனாக தான் அருண் இருக்கார். இதை நம்ம சொல்லலை. அவரே பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் விஜய் சேதுபதி சொல்லுவார், சார் ஐ திங்க் ப்ரொவோக் பண்ணுறது இஸ் ஆர்ட் சார் அப்படின்னு. விஜய் சேதுபதியே என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாப்பெல்லாம். நமக்கே அப்படி தான் இருக்கும். ஒருத்தவங்களை ப்ரொவோக் பண்ணுறதுன்றது எப்படி ஆர்ட்டாக மாறும், அவ்வளோ ஆனால் இங்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயம். பட் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, விஜய் சேதுபதி கேட்டது அந்த டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்க் பற்றி. ஆனால் அருண் வந்து 24/7 வந்து எப்போதுமே அவர் ப்ரொவோக்கிங் மூடில் தான் இருக்கார். எல்லாரையும் ப்ரொவோக் பண்ணுற ஒரு தாட்டில் தான் இருக்கார். எவனாவது ஒருத்தன் டக்குன்னு வாய்ஸ் லவுட் பண்ணிட்டானா அவனை உடனே ப்ரொவோக் பண்ணுறது. பாய்ஸ் டீமில் முத்துக்குமரன் வந்து அவருக்கான தனியான அட்டென்ஷன் சீக்கிங்னு ஒரு விஷயம் இருக்கும். அவர் பேசுவாரா டக்குன்னு முத்துக்குமரனை மார்க் பண்ணுறது, இந்த பக்கமா இவங்கள மார்க் பண்ணுறது, ராணவா அவங்கள மார்க் பண்ணுறது, ரயானா அவங்கள மார்க் பண்ணுறது, எவன் பேச வந்தாலும் மார்க் பண்ணுறது. கடைசி வரையும் நம்மளால் அருண் என்ன சொன்னார், மார்க் பண்ணுறது என்னோட திறமை. அப்போ இதெல்லாம் மார்க்கிங்கே கிடையாது. ஒருத்தவங்க பேச வரும்போது பா 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 அப்படின்னா அது மார்க்கிங் கிடையாது. என்னோட திறமை, நான் வந்து உன்னை மென்டலாக நான் அடிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் ரொம்ப நாளாக நினச்சேன், யார் தாண்டா கண்டிப்பாக அருணுக்கு திரும்ப மார்க்கிங் கொடுக்க போகிறீங்க, என்னடா உங்களுக்கு சரியாக மார்க் பண்ண தெரியலையா, இல்லை நம்ம வந்து மார்க் பண்ணி அருண் மாதிரி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாதுன்ற சேஃப் கேமில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்போம். ஒரு பக்கம் விஜய் சேதுபதி நேற்று போட்டு ஒரு செய்கையெல்லாம் தரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அருணுக்கான ஒரு விஷயத்தை அந்த ஹவுஸ்மேட்ஸுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ளே இருக்கிற எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தீபக் அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவரோட கேம்ன்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் மட்டும் வித்தியாசமான ஒரு கேம் விளாடுவார். அது பிஆர் டீம் இல்லாதனால என்னன்னு தெரியல, அவரோட கேம் நமக்கு எப்பயுமே வித்தியாசமாக தெரிஞ்சதே கிடையாது. ஆனால் கடந்த 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா தீபக் தான் திரும்புகிற பக்கம்லாம் பிக் பாஸ் நேஷ்டாக் போட்டால் தீபக் வந்துடும். அப்படி ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காரு. தலைவன் என்ன பண்ணிடுவாப்பில், இன்னைக்கு தீபக் போய் நம்மளால் வந்து லைட்டாக சுரண்டிடுவாப்பில். அப்போ சுரண்டப்போ தான் வந்து தீபக் டென்ஷன் ஆகி இங்கே தீபக் விசஸ் அருண் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்டு வெடிக்குது. அப்போ அருண் கிட்டேருந்து ஒரு வார்த்தை வருது. அது நமக்கு எப்படி தோணுதுன்னா, அருண் ஏன்னா நான் வந்து எவ்வளோ விஷயங்கள் அருணை பற்றி சொல்லலாம், ஆனால் ஒரு சந்தர்ப்பவாதியாக மாறுவார் அருண் அப்படிங்கிறத இந்த ஒரு செகண்ட் ப்ரோமோ மூலமாக தான் தெரிஞ்சு. ஏன்னா அவர் சொல்கிறாப்புல, அதாவது குக்கிங் டீம்ன்றது அவ்வளோ ஒரு வெல்லான டீம் கிடையாது, அப்படியா இல்லை இதுவரை நான் பார்த்த வரையும் குக்கிங் டீம் ஒருத்தர் இல்லைங்கிறாரு. ஹவுஸ் கிளீனிங் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த மெம்பர்ஸ் இருக்கட்டும், சமையல்ல ஆள் குறைஞ்சா கம்ஃபர்டபுள். முத்துக்குமரன் ஒரு கேள்வி கேட்குறாரு, அப்புறம் என்னத்துக்கு என்ன மானாவுக்கு நீ சாப்பிட்டு முடிச்சோன்னா சாப்பாடு சூப்பர் வெல்டன், நான் தட்டணைக்கி சாப்பிட்டேன் கையணைக்கி சாப்பிட்டேன், நீ என்ன எதுக்கியா சொல்கிற, அப்போ எத்தனை நாள் ஒன்றும் பொய்ய சொன்னியா அதை சொல்லு, இல்லைனா இப்போ போய் சொல்கிறீ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறப்ப தலைவன்கிட்ட பதில் இல்லை. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, பாத்ரூம் கழுவுறது ரொம்ப வந்து தாழ்ந்த பணி, சமைக்கிறது தான் உயர்ந்த பணின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, அதை சொல்லாதீங்கன்னு அருண் சொல்கிறாரு. ஆனால் தீபக் அந்த ப்ராசஸில் சொல்லலை. சாப்பாடு சமைக்கிறதுங்கிற ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஒர்க்கு. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு போகிற மாதிரியான ஒரு ஒர்க்கை பார்க்குறது தான் குக்கிங் டீம். அதை தான் சொல்கிறாப்புல. அதை வந்து நம்ம அருண் லைட்டாக அப்படியே கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி ஒரு கேமை வந்து திருப்பிடலாம் பார்க்குறாரு. ஆனால் தீபக் பிடிச்சி என்ன சொல்கிறாப்புல, தம்பி உங்களோட தாட் ப்ராசஸ் மாற்றுக்க, டாய்லெட் கிளீனிங் வந்து லேபர் ஜாப் அப்படின்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். டிஸ்கிரிமினேட் பண்றதுக்காக சொல்லல, கிடையாதுங்க. உங்களோட தாட் ப்ராசஸை மாத்திக்கோங்க. உன்னோட என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குது, கக்கூஸ் கழுவுற கேவலங்கிற நீ தான் நினைக்கிற, சாப்பாடு உயர்வுங்கிற நீ தான் நினைக்கிற, உன்ட்ட தான் அந்த வார்த்தைகள் வருதுன்னு சொன்னேன். அருண் திரும்ப என்ன பண்ணார், பிரதர் உங்களோட வேர்ட்ஸ் ப்ராசஸ் மாற்றுங்க, அதாவது உங்களோட வார்த்தைகள் பிரயோகத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் சொல்லுவார். ஆக மொத்தம் என்ன தெரிஞ்சு வச்சுன்னா, அருணே உடனே கட்டம் கட்டுறாங்க இந்த வாரம், கம்முன்னு இருந்தால் ஒழுங்காக தப்பிச்சு போயிடலாம், இல்லைனா எல்லாம் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ப்ரோமோ பார்த்து முடிக்கிறவங்களே 3வது ப்ரோமோ வந்துடுது. அந்த 3வது ப்ரோமோவில் இருக்கிற செய்கை இருக்கே, ரயானை தான் நேற்று விஜய் சேதுபதி கூட லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்காரு. ஆக மொத்தம் இப்போ கோவா கேங்காக இருக்கட்டும், வீட்டில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் அப்படி சோர்ந்து போய் இப்படி கடந்தாலோ எல்லாமே நேற்று நடந்த எபிசோடுக்கு அப்புறம் கொஞ்சம் நிமிந்து இந்த வாரம் நம்ம பண்ணுற பெர்ஃபார்மன்ஸோட அடுத்த வாரம் விஜய் சேதுபதி நம்மளை ரோஸ்டே பண்ணக்கூடாதான்னு இருக்காங்க. இந்த நேரம் தலைவன் வந்து இந்த புலிகேசி படத்தில் மீசையை எடுத்து அப்படியே நல்லா முறுக்கி மூக்கில் விடுவார்ல, அது மாதிரி சும்மா இருக்கிற எல்லாம் போய் சுரண்டிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் மாங்குன்னு ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. ஸோ 3வது ப்ரோமோ மார்க்கிங். அதாவது அருண் என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசும்போது அறிவில்லைன்னு சொல்கிறது, கிளாஸ் போங்கன்னு சொல்கிறது, கற்றுட்டு வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் மார்க்கிங்காக இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன மூளை இல்லை, ஒரு கிளாஸ் எடுங்க புரிஞ்சுக்க
எடுக்காம பேசுறான். நீ மூளை இல்ல அப்படின்னு சொல்றது மார்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இது மாக்கிங்னா அருண் பண்ணதே தன்னால் மாக்கிங் தானே, அது எப்படி மாக்கிங்கில் வரும்? அதெல்லாம் வராது, நீங்கள் பண்ணுற மட்டும் மாக்கிங்கில் வரும் அப்படின்னா எப்படி சொல்கிறது? என்னதான் யூடியூப் சென்சார்லெஸ்ஸாக இருந்தாலுமே அருணுக்குன்னு ஒரு சில ரசிகர்கள் இருக்கிறதுனாலையோ அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதை பிடிக்கின்ற ஒரு சில நலன்கள்லாம் கருதி நான் வந்து சில வார்த்தைகள்லாம் தவிர்த்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஒரு வந்து எப்படி சொல்கிறது 18+ இல்லாமல் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அது எப்படி நீங்கள் பண்ணால் வந்து மாக்கிங், மற்றவங்க உங்களை பண்ணால் வந்து அது வேறு மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போவீங்க, அது அட்டாக் கேமாக எடுத்துகிட்டு போவீங்க. எனக்கு புரியவே இல்லையே. ஒருத்தவங்க பேசும்போது பா 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 அப்படின்றது, டப்பா டபக்கு டப்பா டபக்கு டப்பான்னு டான்ஸர், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் உங்களை பண்ணால் மட்டும் அது வந்து கார்னர் பண்ணுறங்கிற மாதிரியான ஒரு கேம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப மட்டமான ஒரு கேமாக தான் இருக்குது. எனக்கு அது மார்க்கிங் மார்க்கிங் இல்லன்ட்டு நீங்க தான் ப்ரோ போன வாரத்தை வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க. ஆக மொத்தம் அருணை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க நேற்றைய தினம். காரணம் என்ன, அந்த கோவா கேங் இங்கே தான் அருண் மாட்டுறாரு. நீ ஒன்று கோவா கேங்கு போனேன்னு சொல்லு, இல்லைனா போகலன்னு சொல்லு. என்ன நீ வந்து மென்டலாக வார்த்தையில் பயங்கரமாக நாண்டு அப்பா நம்ம பெரிய ஆளுன்னு காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார் நான் போகணுமா, நான் அந்த கேங் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ என்ன விஜய் சேதுபதி ஒரு போர்ட்ரைட் பண்ணுறாரு அந்த கேங்குன்னு, இவர் அந்த கேங் இல்லையா? அப்புறம் எதுக்கு அங்கே போய் கேட்ட அப்படின்னா ஜாக்லின் வந்து கிச்சன் டீமில் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் வித் ஜாக்லின் அப்படிங்கிறாரு. ஏன் யூ வாண்ட் சம் குவாலிட்டி டைம்ஸ் ஆன் ஜாக்லின், நாட் அதர் பிளேஸா? ஏன் அந்த பிக் பாஸ் வீட்டில் வேறு நேரமும் வேறு இடமும் கிடைக்கலையா? அவங்க இந்த கோவா கேங்கோட டான்ஸ்லாம் ஆடும்போது தான் நீங்கள் போவீங்களா? கேட்டால் வந்து இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு, அது சௌந்தர்யோட சிரிப்பு காட்டி ஏற கொடுத்துருச்சு. ஆக மொத்தம் நேற்றைய தினம் அருணுக்கு பயங்கரமான ஒரு ரோஸ்ட்டாக இருந்தது. அது மூலமாகவே அந்த ஹவுஸ்மேட்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அருண் எப்படியாப்பட்ட ஒரு பர்சன் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவர் மஞ்சரியை மார்க் பண்ண விதமாக இருக்கட்டும், முத்துக்குமரனை மார்க் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணிருந்தாங்க. அருண் எனக்கு ஒரு நேரம் வரும் தம்பி, இரு தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அவங்களுக்கான நேரம் வந்துருச்சு. செகண்ட் ப்ரோமோலே முத்துக்குமரன் பாஞ்சிட்டாப்புல, தேர்டு ப்ரோமோலே முத்துக்குமரன் பாஞ்சிட்டாப்புல, தேர்டு ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஞ்சரி ஒரு ஸ்டெப் அதிகமாக பாஞ்சிருவாங்க. மேனிபுலேட் மூளை இல்ல, மேனிபுலேட் சொன்னதும் மார்க்கிங்ன்றீங்களா? ஆக மொத்தம் டே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூட்டிட்டாங்கடா, பார்த்து சூதானமாய்க்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட்லேயே தோணிடுச்சு. இதெல்லாம் இன்றைக்கி நடக்கிற காரணம் இந்த வீட்டில் போக வேண்டியவங்க போனதால் ஆக வேண்டியது ஆகுது. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மண்டேலாவும் தொண்டேலாவும் வெளியில் போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது யாரா மண்டேலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி அவர்கள் தான். வீட்டில் இருக்க எல்லாரையும் பிடிச்சி மண்டையை கழுவுறதுனால அவங்க ஒரு மண்டேலா அந்த வீட்டுக்கு. அந்த எல்லா ப்ரோமோலையுமே, அதாவது ஒரு நாளைக்கு வர 3 ப்ரோமோலையுமே அதிகமான வாய்ஸ் யாருக்கு கேட்கணும், அது சாச்சனோட வாய்ஸ் தான். அதனால தான் அவங்க தொண்டேலா. ஸோ மண்டேலாவும் தொண்டையெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளில போனதுனால எல்லாம் கேமை விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் ஆனந்தி இருந்து இந்த பிரச்சனையை போய் ஷார்ட் அவுட் பண்ணிருப்பாங்க, இல்லைனா அருணையோ மஞ்சளையோ கூட்டு போய் வேறு மாதிரியான ஒரு கேம் அப்படியே கேம் மோடே மாற்றிருப்பாங்க. இல்லைனா சாச்சனை நேரம் வந்து பிரச்சனையை பண்ணி சாச்சனை ப்ரோமோவில் வந்திருக்கும். ஆக மொத்தம் கேம் இனிமேல் நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் எபிசோடுக்கு நான்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் இந்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அருண் அப்படி தாண்டா வச்சு செய்யணும், அருணுக்கு ஈவே இறக்கமே காட்டக்கூடாது, ஹீஸ் பிளேட் அன்ஃபேர் கேம் அப்படின்னு யாருக்கும் தோணுதோ வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அருண் வந்து கரெக்டான கேம் வந்து ஆடுறாரு, அவர் விளாடுற கேமை வந்து பிடிக்காத மற்றவங்க பொறாமையில் இது மாதிரி மார்க் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சில தாட்ஸ் இருக்குல்ல, அது உண்மையாக இருந்தால் அப்படி உங்களுக்கு எதுவும் தோணியிருந்தால் அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓவராலாக தீபக்கோட கேம் வந்து ஃப்ரம் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, கோவா கேங்கோட ஆக்டிவிட்டி நீங்கள் அப்நார்மல் ஆகிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரயான் இன்னைக்கு போடுற பெர்ஃபார்மன்ஸு கோவா கேங்கெலாம் கிடையாது, உடச்சு நான் வெளில வரேன் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு அப்படிங்கிற பல கேள்விகள் வெளியில் வந்திருக்கு. இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.